பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் இன்றைக்கு மாற்றுவார். உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் இன்னைக்கு மாற்றுவார். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்து பார்வோன் ராஜா கிட்ட அடிமைகளாக இருக்காங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு கூட்டிட்டு போகிறாரு. இந்த செய்தி பார்வோனுக்கு தெரிஞ்ச உடனே பார்வோன் எப்படி அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய சேனைகளோடையும் ரதங்களோடும் எழும்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லும்படியாக அவங்களுக்கு பின்னாடி புறப்பட்டு வர்றாரு. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பயத்தினால இப்போ மோசே கிட்ட முறையிடுறாங்க. எங்களுக்கு அங்கே பிரேதக்குழி இல்லைன்னு சொல்லியா எங்களை இங்கே கொண்டு வந்த, இதுக்கு நாங்கள் அவங்கக்கிட்டேயே அடிமைகளாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட முறையிடுறாங்க. இப்போ மோசே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, பயப்படாதுருங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி காண மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே இப்போ கர்த்தர்கிட்ட போகிறாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட ஏன் முறையிடுற? நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தில் உன்னை கையை நீட்டு செங்கடல் பிளக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மோசே விசுவாசத்தில் எழும்பி அவருடைய கோலை ஓங்கி கையை சமுத்திரத்து மீது நீட்டும் போது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. ஜனங்கள் அதன் வழியாக நடந்து போகிறாங்க. மறுபடியும் தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய கோலை நீ ஓங்கி கரத்தை நீட்டுன்னு சொல்லும்போது அதே மாதிரி மோசே பண்ணுறாரு. அப்போது இந்த பார்வோன் சேனைகளையும் அவங்களுடைய ரதங்கள் எல்லாவற்றையும் தேவன் அந்த கடலில் அமிழ்த்து போடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கால் நனையாமல் அந்த பகுதியை கடந்து போனாங்க. இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக வேணால் இருக்கலாம், நீங்கள் விசுவாசத்தில் மோசே போல எழும்பி நிற்கும்போது தேவன் அந்த காரியங்களை மாற்றுவார். செங்கடல் போன்ற பிரச்சனைகள் ஆனாலும் கூட தேவனுக்கு மாற்ற அது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு காணப்படுகிற எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் தைரியமாக எழும்பி நின்னுங்க. தேவன் மேலே விசுவாசத்தோடு எழும்பி நின்னுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தை நிமித்தம் முறுமுறுத்தது போல் நீங்கள் முறுமுறுக்காமல் தேவன் இருக்கிறாங்கிற விசுவாசத்தில் நீங்கள் எழும்பி செயல்படும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். God bless you.